குழித்துறை அருகே அடுத்த மாதம் திருமணம் நடக்க இருந்த நிலையில் கல்லூரி மாணவி மர்ம காய்ச்சலுக்கு பலி. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளி அருகே உள்ள பறக்குன்று தனியாரங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். இவருடைய மனைவி அந்த பகுதியில் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இவர்களது ஒரே மகள் பென்சிலிண்டா, வயது 25. இவர் களியக்காவளி அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் MA 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவருக்கு கடந்த சில நாட்களாக லேசான காய்ச்சல் இருந்து வந்தது. இதையடுத்து அவரை பெற்றோர் அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருந்து வாங்கினர். இந்நிலையில் நேற்று கல்லூரிக்கு தேர்வு எழுத சென்ற மாணவி தேர்வு முடிந்து சோர்வாக வீட்டுக்கு வந்தார். அப்போது அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. உடனே அவரை பெற்றோர் குழித்துறை அருகே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் மாணவியின் உடல்நிலை மோசமாக உள்ளதாக கூறி குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தினர். உடனே மாணவியை பெற்றோர் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து களியக்காவளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவியை இழந்த பெற்றோர் கதறி அழுத காட்சிகள் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது. மேலும் காய்ச்சலால் இறந்த கல்லூரி மாணவிக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து அடுத்த மாதம் திருமணம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த நிலையில் அவர் மர்ம காய்ச்சலுக்கு பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.